பிரியமானவர்களே, இந்த அனுதின ஜெப வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் அனுதின ஜெப வேளைக்காய் உம்முடைய பாதத்திலே நீர் எங்களை அழைத்து கொண்டு வர நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காய் இரக்கத்திற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே 11வது வசனம் மற்றும் 4-7 இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாங்கள் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே, சமாதானத்தின் தேவன் இந்த நாள் முழுவதும் மாத்திரமல்ல, எங்கள் குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், ஆண்டவர் எங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள் யாவரோடு கூட நீர் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக இந்த ஒரு ஜெபத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. 4வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, தகப்பனே, இயேசு தாமே இந்த பூமியிலே சிலுவையிலே பலவீனத்தினால் அறையப்பட்டு இருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்ற வார்த்தையின்படியே சுவாமி, எங்களுடைய அன்றாட ஜீவியம் இந்த பிழைப்பு என்பது ஆண்டவரே, நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் தேவனுடைய வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிழைத்திருக்க, வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. சிலுவையிலே கிறிஸ்து இயேசுவுக்கு நீர் அருளி செய்த அந்த தேவ வல்லமையினால் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும், எங்களை பிழைத்திருக்க செய்யும், எங்களை வாழ்ந்திருக்க செய்யும். உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 5வது வசனத்திலே பார்க்கிறது போல எல்லா விதமான பரீட்சைக்கும் நாங்கள் நிற்க பாத்திரம் உள்ளவர்களாய், அதில் விசுவாசத்திலே நாங்கள் தேறினவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். 7வது வசனத்திலே நாங்கள் 2வதாக பார்க்கிறது போல நலமானதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறது போல எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு முன்பதாக பிறருக்கும் முன்பதாக அது நலமானதாய் விளங்க ஆண்டவரே எந்த பொல்லாங்கும் செய்யாது இருக்கும்படியாக தேவனை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், எந்த ஒரு பரீட்சைக்கும் ஆண்டவரே நாங்கள் நிற்கிறவர்களாய் காணப்படும் பொருட்டு ஆண்டவரே, மாத்திரமல்ல நாங்கள் செய்கிறதெல்லாம் நன்மையாய் ஆண்டவரே, சீராய், சிறப்பாய் ஆண்டவரே, ஸ்திரமாய் விளங்கத்தக்கதாக உதவி செய்யும். எந்த ஒரு தீமையும் ஆண்டவரே நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி. 8வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க, சத்தியத்துக்கு விரோதமாக அல்ல, சத்தியத்துக்கு அனுகூலமாக நாங்கள் ஜீவிப்பதே ஆண்டவரே நாங்கள் நலமான காரியங்களை இந்த பூமியிலே செய்கிறவர்களாய் காணப்பட முடியும் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசியாக 3வதாக நாங்கள் நற்சீர் பொருந்துகிறது நிமித்தமாய் சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்து இசைந்து இணங்கி நடக்கிறவர்களாய் இருக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளினாலே ஆறுதல் அடைகிறவர்களாய், கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையினாலே ஏக சிந்தை உள்ள ஒரு வாழ்க்கை ஜீவிக்கிறவர்களாய், கிறிஸ்து இயேசு எங்களுக்கு அருளி செய்த அவருடைய இரத்தத்தினால் அருளி செய்த சமாதானத்தினாலே எப்பொழுதும் நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் உம்முடைய வருகை பரியந்தம் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே. ஆமென். God bless you.